ஆனந்தி, இப்போ நான் குடிச்சிக்கிட்டு இருக்க பேர் கஞ்சா. கோச்சுக்காத. இது பேர், இதோட இன்னொரு பேர் சிவபானம். நான் சிவனா இருக்கனால இது குடிக்க வேண்டியது. நான் சிவனானால நீ என்னோட பாதி ஆகிட்ட, பார்வதி ஆகிட்ட அப்படின்னு கட்டுரை தமிழ் படத்தில் ஜீவா சொல்லுவார்ப்பா. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, கஞ்சா குடித்தவங்களாம் சாமியார், கஞ்சா குடிக்கணும்னு சாமியார். இதில் இன்னொரு மேட்ரு என்ன, சாமியார் கஞ்சா குடிக்கலாம், ஆனால் கஞ்சா குடிக்கணும் சாமியார் ஆக முடியாது. ஆனால் கஞ்சா குடித்தா சாமியாரான நிலைமையை அடைஞ்சிடலாம். இப்போ எதுக்கு இந்த கஞ்சா புராணம் அப்படின்னா, என்னையே வந்து செல்லமாக கஞ்சான்னு தான் கூப்பிடுவாங்க ஸ்கூலில் பசங்க. என் பேரை இத்தினுக்கோண்டு, அந்த இத்தினுக்கோண்டையும் சுருக்கி இத்தினிக்கோண்டா கூப்பிடுவாங்க. இதெல்லாம் போட்டோம். இங்கே கஞ்சா அடிக்காமல் எந்த இதுவும் பண்ணாமல் சிலர் தங்க சாமியார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சாமியார்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தங்க அதை நம்பி ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் பக்தர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் இப்போ ரொம்ப சீரியஸான விஷயம் நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் ஜெட்லி பேசுகிறேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் வந்து தப்பு அப்படின்னு வெளியே இருந்து பார்த்தா, மூணாவது மனுஷனாக இருந்து பார்த்தா தெரியுது. உள்ளே இருக்கவங்களுக்கு அது தப்புன்னு தெரியல. தான் அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அறியாததான் மிகப்பெரிய அறியாமைன்னு யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு அப்புறமே நான் சொல்கிறேன். இந்த விஷயந்தான் இந்த பாலகுமாரன் பிரச்சனையில் வந்து முக்கியமான விஷயம். இப்போவும் அதுக்காக வாதாரம் நிறைய பேரை பார்க்குறாங்க. அது எப்படி, அது வந்து அவர் பண்ண நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அது வந்து நமக்கு தெரியாது, நம்ம என்ன இது பண்ணல. பட் இந்த ஒரு நாளில் என்னென்ன நடந்துருச்சு பாருங்க. அவங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரியலை சுத்தமாக. ரொம்ப ஒரு பக்கம் பயங்கர காமெடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே படித்த ஆளுங்க, அதுதானே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது இன்னும் எப்படி இவங்க இது பண்ணுறாங்க. ஒரு எவ்வளோ வேறு பார்த்துட்டாங்க. பிரேமானந்தால் ஆரம்பித்தது இந்த கதை, இந்த நித்யானந்தா வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நடுவில் குட்டிச்சாமியார், நொட்டிச்சாமியார், குட்டிச்சாமியார்னு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டான். ஜெயேந்திரர் முதற்கொண்டு எனக்கு இந்த கணக்கே புரியல. எப்படி இது இன்னும் எப்படி இவங்க இதை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஜெட்லியை நம்புறது வந்து வாழ்க்கையின் முக்கியமான ஆதார பிரச்சனை. ஜெட்லி கடவுளுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஜெட்லி வந்து ஒரு வாசகர் கிடையாதுன்னா அப்படியே அலறும், இணையமே அலறும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு பவர் இருக்கும். ஜெட்லிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறப்போ எப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி கடவுள்லாம் தோன்றுறாங்க. என்கிட்ட அப்ரூவல் வாங்கலை, அப்ளிகேஷன் கூட கொடுக்கல. எப்படி இது எப்படி நடக்குது எனக்கு அதான் புரியல. இது யார் சைடு பிஸ்னஸ் பண்ணுறா? யார் அந்த கருப்பு ஆடு ஆடு? இதை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, இதுக்கு தேவையே இல்லாமல் இந்த பிச்சைக்காரன் போன்றவர்கள் வந்து பாலகுமாரன் வாசகர்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு உள்ள என்றாராங்க. என்ன மைத்துக்கு தெரியாமல் கேட்க, என்ன மைத்துக்கு? வாசகர்களுக்கும் இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ ஜெட்லிக்கு ஒரு பிரச்சனை, ஜெட்லி வாசகர்கள் வர்றாங்க, ஜெட்லிக்கு ரெகுலராக வாசகர் கடை எழுதுறவங்க வர்றாங்க அப்படிங்கிறப்ப நியாயம் இருக்குது. இன்னும் ஜெட்லியோட பவர் வேற. யார் இந்த பாலகுமாரன்? எழுத்து சித்தர். இந்த பேர் யாருக்கும் தான் தெரியாது, சரிங்களா? ஓகே, அவர் நிறைய நல்ல விஷயங்கள் எழுதியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. அது நானும் படிச்சிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும். அவர் எழுதின மாதிரி நான் 100 புத்தகம் எழுதியிருக்கேன், அது வேறு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கம்பேரிசன் வேணாம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஒரு பிரச்சனை. ஆனால் அப்படி என்ன ஜெட்லியோட பெருசாக அவர் சாதிச்சிட்டாருன்னா அவரை கடவுளாக சொல்கிறாங்க. எனக்கு ஜெட்லிக்கே இது புரியலை. ஜெட்லிக்கே புரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி புரியும்? அதனால தான் இவ்வளோ குழப்பம். அதனால தான் எல்லோரும் லிங்க் ப்ளீஸ், லிங்க் ப்ளீஸ், லிங்க் ப்ளீஸா. எப்படியா புரியும்? ஜெட்லிக்கு புரியல. இன்னொரு விஷயம், இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து இப்போது 2 பேர், 2 சீடர்கள்
இது நல்லா கவனிங்க, சீடர்கள், வாசகர்கள் இல்லை, ரசிகர்கள் இல்லை, 2 சீடர்கள், 2 சீடர்கள் சண்டை போட்டாங்க. அது இப்போ வந்து பொதுவெளியில் நிற்கிது. சரி, சண்டை போட்டாங்கல்ல, இது இந்த WWF நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெஸ்லிங். அது என்ன ஆகும்னா, ஒரு சண்டை ஒரு 2 பேர்த்துக்கு நடுவில், இப்போ ஜான்சனாக ரெண்டு ஆடனே கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் மேடையில் தான் பண்ணுவாங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணி திங்கக்கிழமை நடக்கும், அது திரும்ப அடுத்த திங்களும் சண்டை போடுவாங்க. இந்த நடுவில் ஆறாம் என்ன பிடிக்கிட்டு இருந்தாங்க தெரியாது. ஏன் அது ஒரு ட்ராமா, எது நடந்தாலும் மேடையில் நடக்கும். அந்த ட்ராமா வந்து மேடையில் நடக்கிற மாதிரி தான் பிளான். சரியா? அதுதாங்க, அதுதான் நடந்தது. ஜெட்லி விஷயத்துக்கு என்னைக்காவது இப்படி நடந்திருக்காது. ஜெட்லி நியாயவான், நல்லவன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் அது நாடகம் கிடையாது. ஜெட்லிங்கிறது ஒரு உயிருள்ள பிம்பம், அது கடவுள். அதனால் வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த கிட்டத்தட்ட இந்த ரெஸ்லிங் மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பார், என் நடையை பார், என் உடையை பாருங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை பொது வழியில் பேசுகிறதுக்கான காரணம் என்ன? அதுவும் அதான் முதல்ல சொன்ன மாதிரி படித்தவன், எல்லாம் உணர்ந்தவன் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுவான் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத மனிதர்களோட மிக மட்டமான ஒரு விளம்பர புத்தியோட வந்தனால்தான் இது நடந்தது. இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் தேவையே இல்லை. பாலகுமாரன் வந்து நீங்கள் பாருங்கள், நான் வந்து பிரேமானந்தர் அந்த இதெல்லாம் விடுங்க, பிரேமானந்த நித்யானந்தெல்லாம் விடுங்க. பாலகுமார் ஒரு எழுத்தாளர், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு, நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிருக்காரு. நேரடியாக நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். எனக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் இப்படி போயிட்டார். அவர் அந்த மாதிரி அவர் யோகி ராம் சரத்குமாரோட சிஷியனாக இருந்து அதுக்கப்புறம் இவர் யோகி ராம் இல்லாமல் போன இந்த காலகட்டத்தில் இப்போ அவர் அந்த இடத்த ஆக்கிரமிக்க துடிக்காங்கிறதெல்லாம் வேறு. சரிங்களா? இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள் வந்து இப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்க எனக்கு சுத்தமாக புரியல. இவங்க வந்து ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்துருது, அது தானாக சேர்ந்துருது. நம்ம ஊரில் கூட்டம் சேர்க்கறதுக்கான எந்த இதுவும் தேவையில்லை. சரி, அரசியல்வாதி மட்டும்தான் குவார்டரும் கோழி பிரியாணி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து அதுவாக சேர்ந்துருது. நம்ம ஊரில் வந்து ஏன்னா மக்கள் தொகை கம்மி இல்லை. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஜெட்லிக்கு வாசகர்கடி எழுதுறவங்களை விட அதை விட கம்மியான ஆளுங்க தான் இருந்தாலும் நம்ம ஒரு பேச்சுக்கு நிறைய பேர் சொல்லிக்கலாம். அதை விட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போயிடுறாங்க. எல்லாருமே படித்தவங்க வந்து என்ன, அவங்க வந்து எப்படி சிந்திக்கிறாங்க? குருநாதரை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஓகே, நல்ல விஷயம். தன் வாழ்க்கையில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை இருக்கிறதுக்கோ தன்னோட கஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாலே பாதித்துன்னு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி விஷயத்துக்காகவோ அதனால போகிறாங்க. ஐ அக்செப்ட், அது வந்து நல்ல விஷயம். சரிங்களா? இப்போ வந்து ஈஷா மையத்துக்கு போகிறது கூட என் நண்பன் ஒருத்தர் போயிட்டு வந்து கதை சொன்னாங்க. மாப்பிள்ளை நீ அவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல, அங்கே இருக்கிற சில தெரப்பீஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றையும் சரிப்படுத்துகிறோம். நீயே அவங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் உண்மையாக நடக்குது. அது வந்து அவங்க பேர் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுலேயே பாதி குறைஞ்சது. அதுக்காக தான் இந்த மாதிரி கூட்டங்கள் இந்த இதெல்லாம் நடக்குது. அவங்க பண்ணுறது அது தப்பு கிடையாது. ஆனால் அதன் மூலம் வர்ற நம்பிக்கையை வந்து அவங்க வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத மட்டும்தான் இப்போ வந்து கேள்வி வைக்கும். அதனால தான் இந்த பிரச்சனையே வந்து அந்த ஒரு நம்பிக்கையினால வர்ற மமதை. ஜெட்லிக்கு மமதை கிடையாது, நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தா எங்கே வேணா வருவார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஜெட்லி. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே அப்படி கிடையாது, இங்கே வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. சரியா? அவங்க அந்த மமதையை வந்து அந்த மமதையாக வெளிவர வார்த்தைகள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் ஒட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள். இது வந்து இந்த ஒரு தாட்டுக்காக மட்டும்தான் இப்போ வந்து இணையத்தில் நாங்கள் பொங்கிடுவோம், வேற ஒன்றுமே கிடையாது. இது வேணாம். திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன்னா, பாலகுமாரனின் உண்மையான வாசகர்கள் தயவு செஞ்சு இதில் எக்காரணத்தை கொண்டு வராதிங்க. நீங்கள் ஜெட்லியோட அனுமதி வாங்கிட்டு ஜெட்லிகிட்ட கொஞ்சம் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேனாலும் வாங்க, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஆனால் இந்த பக்தர்கள்னு சொல்லிக்கிறவங்க ஓகே ரைட். இன்னைக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஜெட்லி இன்னைக்கு மீட் பண்ண 2-3 பக்தர்கள் வந்து ரொம்ப நல்ல பக்தர்களாக இருந்தாங்க. நிஜமாவே இந்த பிரச்சனை முக்கிய இன்னொரு அங்கமான இன்னொருத்தர் வந்து ரொம்ப நல்ல பக்தராக இருந்தார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல.
அப்போ அந்த பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் பாலகுமாரனோட இன்னொரு பக்கம் இருக்குது, அதை பற்றி அங்கேருந்து யோசிக்க. இந்த ஒரு அவரோட சிஷ்யரோட ஒரு பக்கத்தில் இருந்து யோசிச்சு பார்த்தாலே அங்கே 2 பேரும் தெரியுறாங்க தனியாக. ஒன்று பாலகுமாரன், இன்னொரு வந்து இன்னொரு பக்தை. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பக்கமாக இருக்க ஒரு ஆள் இங்கே இருக்குது, அப்போ தப்பு எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு இதில் முதல் கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப உக்கிரமாக மாற ஆரம்பித்தார் ஜெட்லி. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த விஷயத்த நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்றைக்கி கன்னியூவாக இது பண்ணிட்டு வந்தேன் நான். மொத்தத்தில் இது வந்து எப்படின்னா ஒரு சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி அப்படிங்கிறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதனால் வந்து அவருக்கு புகழ் கிடைக்கிது, அதனால் இதாக கூட எவனை கிரிக்கணும் தான் நான் பார்த்தேன். இல்லை, இது வந்து இப்போ நடக்கிறப்போ உண்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லிக்குவாங்க இந்த மாதிரியான ஃபேமஸாக நெகட்டிவ் ஃபேமஸ் ஆகிறத விட கேவலமான விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது. இதை வந்து தன்னை குருன்னு தன்னை சாமின்னு சொல்லிக்க ஒரு ஆள் புரிஞ்சுக்கணும். அவரோட குரு சாமின்னு சொல்கிற ஆளுங்களும் புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் வர வேண்டிய ஒரே கடவுள் ஜெட்லி. இன்டர்நெட்டை பொறுத்தளவு ஜெட்லியை மிஞ்சின ஆள் யாரும் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் கெட்ட நாளே. இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நன்றி, வணக்கம்.